السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله الذي خلق الإنسان علمه البيان، والصلاة والسلام على أشرف الأنبياء سيد المرسلين وعلى آله وأصحابه الطيبين الطاهرين وعلى أتباعه وأشياعه إلى يوم الدين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألا إن أولياء الله لا خوف عليهم ولا هم يحزنون. وقال نبينا صلى الله عليه وسلم من أولياء الله إذا رؤوا ذكر الله. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழனைத்தும் ஏக வல்லார் அல்லாஹ்வுக்கே உரித்தாகட்டுமாக. அவனின் அளவில்லா அன்பும் இணையில்லா கருணையும் ஈருலகச்சாராம் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் இம்மார்க்கத்தின் செவ்வையான தூண்களாகிய அன்னாரின் குடும்பத்தார்களின் மீதும் அன்னாரின் அடிச்சூடுகளை அளவுபட பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் நாதாக்கள் நல்லோர்கள் நம் முன்னோர்கள் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் என்றென்று நினைத்து நிலவட்டுமாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவுலியாக்கள் என்பவர்கள் யார்? வலி என்பவர்கள் யார்? வலி என்பவர்கள் இன்று இந்த இப்பொழுது வாழ்கிறவர்களா அல்லது உலகம் படைக்கப்பட்டதிலிருந்து வாழ்கின்றனர் என்று பார்த்தால், உலகம் படைக்கப்பட்டதிலிருந்து இன்றும் வழிமார்கள் என்பவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். எத்தனையோ பேர்கள் வழிமார்கள் என்பவர்கள் இல்லை, வழிமார்கள் எல்லாம் பொய் என்பதாக எல்லாம் சொல்லி காட்டுகின்றார்கள். ஆனால் வழிமார்கள் இருக்கிறார்கள். அதற்கு ஆதாரமாக குர்ஆனிலும் ஹதீஸிலும் ஏராளமாக உள்ளது நண்பர்களே. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லி காட்டுகின்றார், இந்த வழிமார்கள் யார் என்றால் கிழிந்த ஆடையை கொண்டும் பரட்ட முடிய வைத்தவர்களா அல்லது பெரிய அப்பா அணிந்து கொண்டு தலப்பா கட்டி கொண்டு தஸ்பீ வைத்துக் கொண்டு இவர்கள் அவுலியாக்களா? இல்லை. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான், அல்லதீன ஆமனு ஈமான். அவர் எப்படிப்பட்டார் என்றால் அல்லதீன ஆமனு ஈமான் கொண்டு இருப்பார்கள், வகான யத்தகூன் இன்னும் அவர்கள் அல்லாஹ்வை அஞ்சியவர்களாக இருப்பார்கள் என்பதாக சொல்லி காட்டுகின்றான். இது மட்டுமா? அடுத்த வசனத்தை சொல்லி காட்டுகின்றார், வஇபாதுர் ரஹ்மான் அல்லதீன யம்ஷூன அலல் அர்தி ஹௌனா. இன்னும் அவர் எப்படி இருப்பார்கள்? அல்லாஹ்வுடைய ரஹ்மானுடைய அடியார்கள் யம்ஷூன அலல் அர்தி ஹௌனா, பூமியிலே பணிவான நிலை நடப்பார்கள் என்பதாக சொல்லி காட்டுகின்றார். அவர்கள் அடையாளம் அவர்கள் எப்படி இருப்பார்கள், அவர் அடையாளம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி பெரியவர்கள் சொல்லி காட்டுவார்கள். அவர்கள் குறைவாக உண்ணுவார்கள், கலாம் குறைவாக பேசுவார்கள், அந்நவமும் வலபத்துன் மிகைத்துதான் தூங்குவார்கள். எப்படி அவர்கள் இபாதத் செய்து கொண்டிருப்பார்கள், தன்னை அறியாமல் தூக்கம் மிகைத்துவிடும், மிகைக்குமே அப்படிதான் தூங்குவார்களே தவிர இரவில் அவர்கள் தூங்க மாட்டார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால் பதில் வரையும் அவர்கள் இபாதத் செய்து கொண்டே இருப்பார்கள். வரலாற்றில் எழுதுவார்கள், இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சுமார் 40 வருடமாக இஷாக்கு செய்த ஒழுவுடன் அவர்கள் பதில் தொழுதார் என்பதாக சரித்திரத்தில் எழுதுகின்றார்கள். எப்படி அவர்கள் இரவு முழுவதும் அவர்கள் அல்லாஹ்வுக்காக இபாதத் செய்து கொண்டே இருப்பார்கள். பதில் எந்த அளவுக்கு என்றால் பதில் வரையும் அவர்கள் இபாதத் செய்து கொண்டே இருப்பார்கள். இது மட்டுமா? அவர்களின் குணம் எவ்வாறு இருக்கும்? அவர் எல்லாரிடமும் அன்பாகவும் பணிவாகவும் தான் இருப்பார்கள். யாராவது அவர்கள் தீங்கு செய்து விட்டால் அவர்கள் பழி வாங்க மாட்டார்கள். யாரையும் அவர்கள் சீக்கிரம் அவர்கள் பழி வாங்க மாட்டார்கள். வரலாற்றில் எழுதுவார்கள், ஒரு வழியில் அவர்கள் தெருவில் நடந்து செல்கிறார்கள். அப்போது அவங்களுக்கு ஏற்றாப்புல புது திருமணமான ஜோடி, புதுசாக திருமணமான
ஜோடி நடந்து வராங்க. 2 பேரும் கணவன் மனைவி 2 பேரும் நடந்து கொண்டு வரும்பொழுது நவுலியா நடந்து சென்றிருக்கும் பொழுது அவர்களின் கால் செருப்பில் தண்ணீர், அந்த சேற்று தண்ணீர் பட்டு அந்த தண்ணீர் சென்று அந்த புது ஜோடி வந்தார்களே அவருடைய மனைவியின் மீது பட்டவுடனே அந்த கணவர் என்ன பண்ணுவார், இது எப்படி என் மனைவி நீ இப்படி பண்ணிவிட்டாய் என்று தெரியாமல் அவர்கள் பட்டுவிடும். ஆனால் அந்த அவுலியா அந்த கணவர் என்ன பண்ணுவார், என் மனைவியின் மீது தண்ணி எடுத்து விட்டாயா, சேற்று தண்ணீர் ஊட்டி விட்டாயா என்பதை சொல்லி அந்த வலியுள்ள அடிப்பார்கள். ஆனால் அந்த வலியுள்ள என்ன பண்ணுவார்கள், அவர்கள் எதுவுமே செய்ய மாட்டார்கள், அமைதியாக சென்று விடுவார்கள். கொஞ்சம் தூரம் சென்று போய் செல்லும் பொழுது பின்னாடி அவர்கள் மனைவியை அந்த அவுலியா பார்த்து ஓடி வருவாங்க. என்னமா ஆச்சு என்பதை கேட்கும் பொழுது அவர் சொல்லுவார்களாம், இந்த மாதிரி உங்களை அடித்து விட்டு என் கணவர் நான் என் கணவரும் சென்றோம், என் கணவர் வீட்டு வாசலை தடுக்கி விட்டு கீழே விழுந்து மௌத்தாகிவிட்டார் என்பதாக அந்த மனைவியார் சொல்லி காட்டுவார்கள் நண்பர்களே. அப்போது அவர்கள் அமைதியா இருந்தாலும் அவர்கள் அல்லாஹ் ஜல்லஷானஹு என்ன சொல்லுவார், அவர்கள் யார் அல்லாஹ்வுடைய மிக நெருங்கிய பிரியமானவர்களா இருக்கின்றார்கள். அதன் காரணமாக அவர்கள் எதுவும் செய்யாவிட்டாலும் அல்லாஹ் ஜல்லஷானஹு அவர்கள் பழி வாங்கி விடுவான். இது புகாரி ஷரீஃபில் வரக்கூடிய ஹதீஸ். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள், மன் ஆதாலி வலியன் ஃபகத் ஆதன்து பில் ஹர்ப், யார் என்னுடைய இறைநேசர்களை நோய்வினைப்படுத்தினார்களோ அவர்களுக்கு அவரை நான் போர் செய்கிறேன் என்பதாக அல்லாஹ் ஜல்லஷானஹு சொல்வதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டிய நண்பர்களே. இது மட்டுமல்லாமல் வழிமாறல் எத்தனையோ நபர்கள் இவ்வளவு ஆதாரம் இருந்தும் ஆனால் வழிமாறல் என்பவர்கள் இல்லை, அவர்கள் எல்லாம் போய் அவர்கள் கராமத்து இல்லை என்பதாக எல்லாம் சொல்லி காட்டுகின்றார்கள். வழிமாறல் இருந்தார்கள், வாழ்கிறார்கள், இன்னும் வாழ்கிறார் என்பதற்கு ஆதாரம் குர்ஆனில் ஏராளமான சரித்திரங்கள் அல்லாஹ் ஜல்லஷானஹு சொல்லி இருக்கின்றார். உதாரணம் மரியம் அலைஹிஸ்ஸலாம் சம்பவம், ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றிய சம்பவம், அஸ்ஹாபுல் கஹஃப் அவர்களை பற்றிய சம்பவம், யாசின் சூராவில் ஹபீபு நஜ்ஜார் என்பதை பற்றிய சம்பவம் சொல்லி காட்டுகின்றார். அடுத்ததாக அவர் சொன்னார்களே வழிமாறலுக்கெல்லாம் கராமத் கிடையாது என்பதாக சொன்னார்களே, அதுக்கு ஆதாரம் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் வரலாற்றில் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா பதிவு செய்கின்றார். என்னவாக சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த மாதிரி பல்க் நாட்டோட சிம்மாசனத்தை யார் எடுத்து வருவது என்பதாக கேட்ட பொழுது எல்லாரும் அப்ப அங்க இருந்த ஜின்களின் தலைவரான இப்ரீத் என்ற ஜின் சொல்லிச்சா, இதை இந்த சபை முடிவதற்குள் நான் அதை கொண்டு வந்து சேர்த்து விடுகிறேன் என்பதாக சொல்லும் பொழுது அங்க வந்து அல்லாஹ்வுடைய வழி காலில்லதி எந்த ஒரு இல்மும் கிதாப், அதை விசேஷமான இல்மு கொடுக்கப்பட்டவர் சொன்னார்களாம். ஆனா உங்களுடைய பார்வை உங்களுடன் திரும்புவதற்கு முன்னால் அந்த சிம்மாசனத்தை எடுத்து கொண்டு வருவேன் என்று சொன்னார்கள். அதாவது கண் சிமிட்டும் நொடியில் நான் அதை கொண்டு வந்து சேர்த்து விடுவேன் என்று சொன்னார்கள். அதே போல் கண் சிமிட்டும் நேரத்திற்குள் அந்த சிம்மாசனம் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சபைக்கு வந்து இருந்ததாம் என்பதாக அல்லாஹ் ஜல்லஷானஹு கூறுகின்றார். இது மட்டுமா எத்தனையோ கராமத்துகள் இருக்கின்றது. இது வரலாற்றில் பார்த்தால் தெரியும். அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஹைபர் போரில் அந்த கதவை தூக்குவார்கள். அந்த எந்த அளவுக்கு சொன்னால் அது போர் முடிஞ்ச பின்னாடி பல சஹாபாக்கள் அந்த கதவை தூக்கி பார்க்கலாம், ஒரு சஹாபினால தூக்க முடியாது. அந்த பெரிய கதவை அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன் கை ஒத்த கையால் தூக்குவதாக வரலாற்றில் பதிவு செய்கின்றார்கள் நண்பர்களே. அப்போது வழிமாறலுக்கு கராமத் என்பது இருக்கின்றது. வழிமாறல் என்பவர்கள் இன்றும் வாழ்கிறார்கள் என்பதாக அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா குர்ஆனிலே பதிவு செய்கின்றார் நண்பர்களே. அப்போது வழிமாறல் இருக்கிறார் என்பதை நம்பி வாழ அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா உங்களுக்கும் எனக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிது தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.